ഇപ്പോൾ കരൂരിൽ ഉണ്ടായ വലിയ അപകടത്തിൻ്റെ തുടർച്ചയിൽ ഉയർന്ന ആരോപണങ്ങൾക്കെല്ലാം ഇപ്പോൾ DMK നേതാവ് സെന്തിൽ ബാലാജി മറുപടി നൽകുന്നുണ്ട്. മന്ത്രിയാണ് അദ്ദേഹത്തിന്റെ മറുപടിയിലേക്ക്. இதெல்லாம் நாங்க எதுவும் தலையிட முடியாதுல்ல. இப்போ நான் சொல்ற கருத்து அது சரியா இருக்காதுல்ல. அதனால அவங்க விசாரிக்கப்பட்ட உண்மையை கண்டறியக்குள்ள எங்கெல்லாம் போக வேண்டியதெல்லாம் போகாம விட்டாங்க. இங்க வந்திருக்காங்க, பரவாயில்ல, வரட்டும், சந்தோஷம், வரவேற்போம். அவங்களும் உண்மையை கண்டறிஞ்சு ஆணையத்திட்ட சொல்லட்டும், விசாரிக்கட்டும். சார், எந்த சம்பவமா இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன சம்பவத்திற்கும் எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர் நேரில் சென்று அவர்களுக்கான ஆறுதலை சொல்லி அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் யார் பாதிக்கப்பட்டாலும், எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டாலும், எந்த தேசத்தில் பாதிக்கப்பட்டாலும் அரசு அவர்களுக்கு துணை நிற்கும். அதுல குறிப்பா முதலமைச்சர்கள் முன்னின்று அவர்களுக்கு துணை நின்று அவர்களை காப்பாற்றக்கூடிய இடங்கள்ல ஒரு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அது எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி. வெளிநாடுகளில் பாதிப்பு இருக்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி நிற்குது. வெளி மாநிலங்களில் பாதிப்புங்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி இருக்கு. எங்க ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் வட இந்தியால சுற்றுலா போயிட்டு பாதிக்கப்பட்ட பொழுது அங்க அவர் கூட்டிட்டு மருத்துவ சிகிச்சை டெல்லியில கொடுத்து திரும்ப சென்னையில அவர் எங்க முதலமைச்சரை சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டு போனார். அதுபோல ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை தான், நல்ல சூழலை தான் முதலமைச்சர் உருவாக்கிட்டு இருக்காங்க. உயிரிழந்தவர்களோட குடும்பம் உட்பட பல பகுதிகளில் பொதுமக்கள் காவல்துறை சரியான பாதுகாப்பு வசதிகள் செய்யலன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பேட்டிகள் மூலமா பார்த்து அதுதான் சார் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டக்கூடிய செய்திகள் இருக்கு. அதே சமூக நீங்க ஒரு செய்தியை மட்டும் பாக்குறீங்க, ஒரு செய்திகளை மட்டும் பாக்குறீங்க. சில அரசியல் இயக்கங்கள் தவறுதலாக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு மனப்பான்மையோடு எடுக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை மட்டும், உங்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டி எவ்வளவு பேர் பதிவிட்டு இருக்காங்க, அது நீங்க பாக்கணும்ல. இதுல எத்தனை பேர் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாக்கணும்ல. பாராட்டக்கூடிய மக்கள், நீங்க 27 குடும்பங்களுக்கு நாங்க போனோம்ல, போன வரைக்கும் அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா? 108 பேர் பாதிக்கப்பட்டு காயமடைஞ்சவங்க, அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேரில் போனவங்க எதுவும் குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களா? நான் கூட இன்னைக்கு காலையில பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார், யாரோ ஒருத்தர் சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன் கத்தியில கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நான் அதுக்கு கேட்டேன், நான் கத்தியில கிழிச்சிருந்தா அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க? அப்ப அந்த சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய செய்தி, ஒருவர் ஒரு பாதிப்பு, ஒரு ரத்த காயம் ஏற்படுகிறது, ஒரு கத்தியில கிழிச்சிடறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணும்ல, போயிருக்கணுமா இல்லைங்களா? கைதான மாவட்ட செயலரோட மனைவியே சொல்றாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்னா அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 2 நாள் கழித்து அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வருது? அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அதே மாவட்டத்துடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருக்கலாம். 2 நாள் கழித்து தன்னுடைய கணவர் கைது செய்யப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதற்கான கருத்துக்களை முன்னெடுக்கிறவங்க 2 நாட்கள் 3 நாட்களா எங்க போனாங்க? நான் இன்னும் கூட கேட்கிறேன், சரி, அப்படி சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அதற்கான ஆவணங்களை நேரடியா விசாரணை கமிஷன்ல போய் சொல்லலாம். எந்த இடங்கள்ல நீங்க எல்லாரும் லைவ் போட்டீங்கல்ல, அப்படி யாராவது ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த லைவ்ல யாரோ ஒருத்தரோட லைவ்ல வரும்ல, உங்களுடைய லைவ்ல ஏதோ ஒரு சேனல் லைவ், ஏதோ ஒரு யூடியூப் லைவ்ல ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கும்ல, அது மாதிரி இருக்குல்ல. ஒரு தம்பி ஒருத்தர் பேசுவார் பாருங்க, அந்த வீடியோ போடுங்க. அவங்க அங்க ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கட்டும், விசாரணை ஆணையம் விசாரிக்கட்டும். இந்த சம்பவங்களை பாருங்க. இது உங்களை மாதிரி ஒரு பாத்தீங்கல்ல. சமீபத்தில் வந்த எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜயா 10 ரூபா அப்படி சொல்லி இதுக்கு உங்களோட കരൂർ ദുരന്തത്തെ രാഷ്ട്രീയവൽക്കരിക്കാനില്ല എന്നാണ് സെന്തിൽ ബാലാജി പറയുന്നത്. വിജയ് ആളുകളെ തെറ്റിദ്ധരിപ്പിക്കാൻ ശ്രമിക്കുകയാണ് എന്നും വിശദീകരിക്കുകയാണ്. സെന്തിൽ ബാലാജി ആണ് ഈ ദുരന്തത്തിന് കാരണക്കാരൻ എന്ന തരത്തിലുള്ള പ്രചാരണവും ആരോപണങ്ങളുമൊക്കെ TVKയുടെ ഭാഗത്തു നിന്ന് ഉയർന്നു വന്നിരുന്നു. മാത്രമല്ല, നേതാക്കന്മാരെ വേട്ടയാടുകയാണ്
സ്റ്റാലിൻ, മുഖ്യമന്ത്രി സ്റ്റാലിൻ എന്ന തരത്തിലുള്ള പരാമർശം കഴിഞ്ഞ ദിവസം വിജയുടെ ഭാഗത്തു നിന്ന് തന്നെ ഉണ്ടാവുന്ന സ്ഥിതിയും ഉണ്ടായി. ഈ സാഹചര്യത്തിലാണ് സെന്തിൽ ബാലാജി ഈ കാര്യങ്ങൾ വിശദീകരിക്കാൻ വാർത്താസമ്മേളനം വിളിച്ചു ചേർത്തത്.